ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னி தாவரவியலோடைய கிளாஸ் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் நம்பர் 1ல் சைட்டாலஜி லெசன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோடைய பார்ட் நம்பர் 1 வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்ட் நம்பர் 2 வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சைட்டாலஜினா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ டெத் செல்லை யார் கண்டுபிடிச்சது, லிவிங் செல்லை யார் கண்டுபிடிச்சது, அடுத்தது வந்து செல் தியரி பற்றி நம்ம படித்தோம். அடுத்தது 2 டைப் ஆஃப் செல் இருக்குது. ப்ரோகேரட்டிக் செல்லுன்னு ஒன்று இருக்குது, யூகேரட்டிக் செல்லுன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது செல்லுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 5 பார்ட் மட்டும் நம்ம கிளியராக படித்தோம், ஓகேவா? ஸோ மொத்தமாக 2 டைப் ஆஃப் செல் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து ப்ரோகேரியட்டிக் செல்லு, இன்னொன்று வந்து யூகேரியட்டிக் செல்லு. அதாவது செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட அடிப்படையில் நம்ம செல்லை 2 வகையாக பிரிக்கிறோம். நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூகேரியட்டிக் செல். நன்கு வளர்ச்சி அடைந்த நுண்ணுறுப்புகளை கொண்ட உட்கரு கொண்ட செல்லை நம்ம என்ன சொல்கிறோம், யூகேரியட்டிக்னு சொல்கிறோம், ஓகேவா? நன்கு வளர்ச்சி அடையாத உட்கரு இல்லைனா உட்கருவே இல்லாமல் இருக்கக்கூடிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியட்டிக் செல், ஓகேவா? ப்ரோகேரியட்டிக் செல்லில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்கும். அதே செல்வால் வந்து யூகேரியட்டிக் செல்லையும் இருக்கும். செல் மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா மெம்பரேன், தமிழில் வந்து செல் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மா படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே செல் மெம்பரேன் பிளாஸ்மா அல்லது பிளாஸ்மா மெம்பரேன் யூகேரியட்டிக் செல்லிலும் இருக்கும். சைட்டோபிளாசம், செல்லில் நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விட் பார்ட்டை தான் நம்ம சைட்டோபிளாசம்னு நம்ம பார்த்தோம். அந்த சைட்டோபிளாசம் ப்ரோகேரியட்டிக் செல்லிலும் இருக்கும், யூகேரியட்டிக் செல்லிலும் இருக்கும். அடுத்தது குரோமோசோம் என்பது பார்த்தோம். அது வந்து ப்ரோகேரியட்டிக் செல்லிலும் இருக்கும், யூகேரியட்டிக் செல்லிலும் குரோமோசோம் என்பது இருக்கும், ஓகே? ப்ரோகேரியட்டிக் செல்லில் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். யூகேரியட்டிக் செல்லில் வந்து மல்டிபிள் குரோமோசோம் வந்து இருக்கும். அடுத்தது ரைபோசோம் பற்றி படித்தோம். ஸோ ரைபோசோம் வந்து ப்ரோகேரியட்டிக் செல்லிலும் இருக்கும், யூகேரியட்டிக் செல்லிலும் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70S ரைபோசோம் இருக்கும். இதில் என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 80S ரைபோசோம் வந்து இருக்கும். ஸோ இந்த 5 முக்கியமான செல் நுண்ணுறுப்புகளை நம்ம பார்ட் நம்பர் 1ல் வந்து நம்ம படித்தோம். ஸோ இந்த 5 முக்கியமான செல் நுண்ணுறுப்புகளை பற்றி நம்ம பார்ட் நம்பர் 1ல் நம்ம படித்தாச்சு, ஓகேவா? ஸோ இந்த 5 முக்கியமான உறுப்புகள் மட்டும்தான் ப்ரோகேரியட்டிக் செல்லில் இருக்குது. ஸோ ப்ரோகேரியட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, லைசோசோம் கிடையாது, கோல்கி அப்பாரட்டஸ் கிடையாது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது, வேக்யூல்ஸ் கிடையாது, பிளாஸ்டிட் கிடையாது. ஸோ இது எதுவுமே வந்து ப்ரோகேரியட்டிக் செல்லில் கிடையாது, ஓகேவா? அப்போது இந்த 5 நுண் உறுப்புகளோட சேர்த்து இப்போ நான் சொன்ன மற்ற நுண்ணுறுப்புகள் எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூகேரியட்டிக் செல்லில் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 5 ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்புகளை பற்றி படிக்கலாம். ஸோ அதில் முதல் நுண்ணுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியோபிளாசம்னா அது வந்து நுண்ணுறுப்பு கிடையாது. ஆக்சுவலாக நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, செல்லில் மிக முக்கியமான உறுப்பு, ஓகே? செல்லோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் செல் வால், அதுக்கு இன்னர் மோஸ்ட் லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேனு. அடுத்த மிக முக்கியமான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸு, ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸ் வெளியே இருக்கக்கூடிய லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லிக்விடுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். அதே போல் நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம், ஓகேவா? அதாவது உட்கரு படலத்தின் உட்புற பகுதியில் காணப்படுகின்ற திரவமானது உட்கரு சாறு என்று அதாவது சிம்பிளுங்க, நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது நியூக்ளியஸ்க்கும் செல் படலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய லிக்விடை வந்து சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம், ஓகேவா? இப்போது இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்னா, இந்த புரோட்டோபிளாசம் என்ற பேரை வந்து யார் கொடுத்தது, 1839 ஜேஇ பர்கஞ்சி என்ற சயின்டிஸ்ட் தான் இந்த புரோட்டோபிளாசம் என்ற நேமை வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக த ஹோல் லிக்விட் ப்ரெசன்ட் இன்சைட் த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கால்டு புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளாஸ்மா படலத்தினுள் காணப்படும் அனைத்து திரவ பகுதி புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுது. அனைத்து திரவ பகுதினா என்ன, அனைத்து திரவ பகுதி அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய லிக்விடு. ஸோ இது நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விடு இது வந்து சைட்டோபிளாசம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாதான்
புரோட்டோபிளாசம் அப்படின்றத யார் சொன்னது? ஜேஇ பர்கஞ்சி என்பவர் 1839 சொல்லியிருக்காரு. சைட்டோபிளாசம் மற்றும் உட்கருச்சாறு ஆகியவற்றின் கலவையே புரோட்டோபிளாசம் ஆகும். இது வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிவிங் ஃப்ளூயிட் ஆஃப் த செல். ஓகேவா? புரோட்டோபிளாசம் என்பது செல்லின் உயிர் திரவம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேவா? ஸோ சைட்டோபிளாசம்னா என்ன, நியூக்ளியோபிளாசம்னா என்ன, எல்லாமே லிக்விட் தான். புரோட்டோபிளாசம்னா என்ன? நியூக்ளியோபிளாசம் என்பது நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விட். சைட்டோபிளாசம் என்பது நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விட். இந்த சைட்டோபிளாசம், இந்த நியூக்ளியோபிளாசம், இந்த மொத்த திரவ பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து செல்லின் உயிர் திரவம் என்று அழைக்கப்படுகிறது. லிவிங் ஃப்ளூயிட் ஆஃப் த செல் என்று சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது மிக முக்கியமான நுண்ணுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, செல்லோடைய மிக முக்கியமான நுண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஆல்ட்மன் 1886. ஸோ 1886 ரிச்சர்ட் ஆல்ட்மன் என்பவர் தான் மைட்டோகாண்ட்ரியா வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கண்டுபிடிச்சது என்ன தான் ரிச்சர்ட் ஆல்ட்மேனாக இருந்தாலும் அந்த மைட்டோகாண்ட்ரியா எனப்படுகின்ற பெயரை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் பெண்டா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1898. ஓகேவா? ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1886 ரிச்சர்ட் ஆல்ட்மன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் மைட்டோகாண்ட்ரியா என்ற பேரை வந்து கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் பெண்டா 1898. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டபுள் லேயர், அதாவது ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்லில் மிக முக்கியமான ஒரு மைட்டோகாண்ட்ரியாவா, அதோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் இருக்குங்க. அந்த லேயர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் வளைவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு லேயரு, இது வந்து ஒரு லேயர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இட் கண்டெயின் டபுள் லேயர் மெம்பரின். 2 வகையான, இதுதான் அவுட்டர் மெம்பரின். ஸோ அடுத்தது இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்னர் மெம்பரின். இந்த இன்னர் மெம்பரின் தான் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னர் மெம்பரேன் ஹேஸ் மெனி ஃபோல்டு கால்டு கிறிஸ்டே. உட்புற படலமானது கிறிஸ்டே எனப்படும் பல மடிப்புகளை கொண்டுள்ளது. ஸோ இந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மடிப்புக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மொத்தமாக மைட்டோகாண்ட்ரியில் வந்து டபுள் லேயர் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் லேயர், வெளிப்புற படலம். அதுக்கு உட்புற படலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய மடிப்புகளை கொண்டு இருக்கும். அந்த மடிப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆர்கன், இதை வந்து நம்ம புக்கில் வந்து நம்ம புத்தகத்தில் வந்து குறிப்பிடலை. இதை வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆர்கனல். ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா நமக்கு யாரும் தெரியாத ஒரு விசித்திரமான அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து. ஸ்ட்ரேஞ்ச் ஆர்கனல். ஏன் இதை வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆர்கனல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு செல் இருக்குது. ஒரு செல்லில் நான் என்ன சொன்னேன், செல்லில் ரைபோசோம் இருக்குன்னு நம்ம படித்தோம். ஓகேவா? அதே போல் செல்லோடைய நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குன்னு படித்தோம், குரோமோசோம் இருக்குன்னு படித்தோம். அந்த குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ இருக்குன்றத நம்ம, அந்த குரோமோசோம் மேடப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன். ஓகேவா? ஆனால் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குது பார்த்தீங்களா, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே, ஓகேவா, ஆக்சுவலாக செல்லுக்குள்ளே தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ரைபோசோம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்குமா. ஆனால் அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ரைபோசோம், தனியாக ஒரு ரைபோசோம் இருக்கும், அதே போல் டிஎன்ஏவும் இருக்கும். ஓகேவா? அதாவது ஹாவ் தயர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரேஞ்ச் ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, த ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற பகுதியில் இருக்கும் திரவத்திற்கு மேட்ரிக்ஸ் என்று பெயர். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விடோட பேர் வந்து என்ன, மேட்ரிக்ஸு. நியூக்ளியஸுக்கு அதோட செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் பேர் நியூக்ளியோபிளாசம். அதே போல் நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விட் பேர் சைட்டோபிளாசம். இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொன்னோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் மைட்டோகாண்ட்ரியா என்பது ஒரு தனி உறுப்பு, செல்லுடைய ஒரு உள்ளுறுப்பு. அது ஒரு தனி உள்ளுறுப்பு. அந்த உள்ளுறுப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் பார்ட் இருக்கும். அந்த லிக்விட் பார்ட்டோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நொதிகள் மற்றும் துணை நதிகளை கொண்டு இருக்கும். அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் வந்து எதை வந்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள 2 வகையான என்சைம்ஸ் வந்து வச்சுருக்கும். நொதிகள் மற்றும் துணை நொதிகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த மைட்டோகாண்ட்ரியோட மிக முக்கியமான பணி என்னன்னு
பார்த்தீங்கன்னா செல்லில் காற்றில்லா சுவாசம், அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றில்லா சுவாசம் கிடையாது, காற்றுள்ள சுவாசம், அதாவது செல்லின் காற்றுள்ள சுவாசமானது, அதாவது ஏரியோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் த செல் டேக்ஸ் பிளேஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் த செல். ஓகேவா? அதாவது காற்றுள்ள சுவாசம், ஒரு செல்லுடைய காற்றுள்ள சுவாசம் வந்து செல்லுடைய மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடைபெறும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சுவாசம் நடைபெற்று எத்தனை ஏடிபி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 36 ஏடிபி. அதாவது எனர்ஜி அதாவது ரெஸ்பிரேஷன் என்பது என்ன? எனர்ஜிக்காக. ரெஸ்பிரேஷன் ஆக்சுவலாக வந்து நம்ம ஜுவாலஜியில் ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்து பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜனை உள்ளே சேர்த்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன். டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி வந்து படிப்போம். ஸோ இந்த முழு ப்ராசஸோட எண்டில் நமக்கு என்ன உற்பத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி என்பது உற்பத்தி ஆகும். அது எந்த ஃபார்மில் உற்பத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா ஏடிபி ஃபார்மில் உற்பத்தி ஆகும். ஸோ அப்போது ஒரு செல்லில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுலேயுமே வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஏரியோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனியோரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒன்று நடக்கும். இதில் இந்த ஏரியோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏரியோபிக் அதாவது காற்றுள்ள சுவாசமானது செல்லுடைய எந்த நுண்ணுறுப்பில் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறும். அப்படி நடைபெற்று எத்தனை ஏடிபி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 36 ஏடிபி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. யார்? மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி படித்தாச்சா? இப்போ அடுத்தது கோல்கி உறுப்புகள். இந்த கோல்கி உறுப்புகள் லைசோசோம் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எதை படித்து முடிச்சிடலாம்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை படித்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ரொம்ப ஆக்சுவலாக ரைபோசோம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஓகேவா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் செல்லுடைய அடுத்த மிக முக்கியமான நுண்ணுறுப்புங்க. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டர் அண்ட் தாம்சன். 1945 போர்ட்டர் மற்றும் தாம்சன் எனப்படுகின்ற சயின்டிஸ்டால் இது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டு த ரெஸ்ட் ஆஃப் த செல். ஓகேவா? செல்லின், அதாவது ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு புரோட்டீனை வந்து கடத்துறது யாருடைய பணின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடைய மிக முக்கியமான பணி. வேறு செல்லுக்கு கிடையாது, செல்லின் மற்ற பகுதிகளுக்கு. ஓகேவா? செல்லு இங்கே இப்போ ஒரு செல்லு இருக்குது. இந்த செல்லு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு புரோட்டீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எது பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த செல் கிடையாதுங்க. செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து புரோட்டீனை கடத்தக்கூடிய படியை வந்து யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்பது செய்கிறது. இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் மிக முக்கியமான பணி. ஓகேவா? ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நியூக்ளியஸ் இருக்குமா? ஒரு செல்லு இருக்கும், அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸுக்கு அருகாமையிலே ஒரு மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஷீட்டை வந்து ஸ்பைரல் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்பைரல் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இங்கே பாருங்கள், டாட்டாக சர்ஃபேஸ் மேலே டாட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம். ஓகேவா? அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தின் சர்ஃபேஸ் மேலே ரைபோசோம் என்பது இருந்துச்சுன்னா அந்த ரெட்டிகுலத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கடின எண்டோபிளாஸ்மிக் வலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதாவது எண்டோபிளாஸ்மிக் வலையின் மேலே, அந்த சர்ஃபேஸ் மேலே, அந்த படலத்தின் மேலே ரைபோசோம் என்பது இருந்துச்சுன்னா அதை வந்து கடின எண்டோபிளாஸ்மிக் வலைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து என்ன இல்லை? ரைபோசோம் என்பது இல்லை. அந்த டாட் ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சிம்பிளுங்க. எண்டோபிளாஸ்மிக் வலை மேலே ரைபோசோம் இருந்துச்சுன்னா அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சர்ஃபேஸ் மேலே ரைபோசோம் என்பது இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடைய மிக முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸுங்க. அதாவது
ரைபோசோம்னாலே என்ன சொன்னால், ரைபோசோம் என்பது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ரைபோசோமோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸை புரத உற்பத்தி செய்வது தான் வந்து ரைபோசோமுடைய மிக முக்கியமான. அதனால தான் புரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைபோசோம் வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த புரோட்டீன் சிந்தசிஸில் மிக முக்கியமான பணி வகிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோமுக்கு அடுத்தபடியாக இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடைய மிக முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்பிடுங்க. அதாவது புரோட்டீன் சிந்தசிஸில் மிக முக்கிய பங்கு வகிப்பது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதே போல் லிப்பிட்னா ஃபேட்டு. ஓகே, ஃபேட்டு உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? மெல்லிய எண்டோபிளாஸ்மிக் வலையானது கொழுப்பு, ஹார்மோன் மற்றும் ஸ்டீராய்டு உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அப்படி இங்கே உருவாகக்கூடிய புரோட்டீனும் லிப்பிடும், இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட புத்தகத்தில் வந்து இல்லை, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் வலை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், அதாவது கடின எண்டோபிளாஸ்மிக் வலை, மெல்லிய எண்டோபிளாஸ்மிக் வலை. எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்? அதாவது எண்டோபிளாஸ்மிக் வலையின் சர்ஃபேஸ் மேலே ரைபோசோம் இருந்துச்சு, இங்கே பாருங்கள் ஆர் ஃபார் ரைபோசோம் இருந்துச்சுன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம் இல்லை அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பிளேஸ் மேஜர் ரோல் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேவா? புரத உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இது வந்து கொழுப்பு உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஓகேவா? ஸோ கொழுப்பு உற்பத்தி, ஹார்மோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிராய்ட்ஸு, இந்த உற்பத்தியில் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ இப்படி இங்கே உருவாகக்கூடிய புரோட்டீனும் ஃபேட்டும், அதாவது சம் ஆஃப் தீஸ் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் க்ரோயிங் செல் மெம்பரேன். அதாவது நம்ம ஆல்ரெடி செல் மெம்பரேன் வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் நம்ம படித்தோம். செல் மெம்பரேன் நம்ம படித்தோமா போன கிளாஸில்? செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்டு பாஸ்போலிப்பிட்னு படித்தோமா? பாஸ்போலிப்பிட்ஸ்னு படித்தோமா? பாஸ்போலிப்பிட்ஸ்னால் அது வந்து ஒரு வகையான ஃபேட்டு, அதே போல் புரோட்டீன். ஓகேவா? இந்த செல் மெம்பரேன் வளர்வதற்கு இந்த புரோட்டீனும் இந்த லிப்பிடும் வந்து ரொம்பவே மிகப்பெரிய அளவில் வந்து உதவுது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பயோஜெனிசின்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட புத்தகத்தில் இல்லை, அதனால் தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதே போல் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உருவாகக்கூடிய புரோட்டீன் மற்றும் ஃபேட் வந்து எதற்கு பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேனோட வளர்ச்சிக்கு, செல் படலத்தோட வளர்ச்சிக்கு வந்து பயன்படுகிறது. அதனால் இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பயோஜெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? படல பயோஜெனிஸ்ன்னு படிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து படித்தாச்சா? இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸுக்கு அப்படியே மிக அருகாமையில் வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து காணப்படுகிறது. அப்படியே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கி அப்பாரட்டஸ். இது இருக்குது பாருங்கள், கோல்கி உறுப்புகள். ஓகேவா? ஸோ கோல்கி உறுப்புகளை கெமிலியா கோல்கி என்பவரால் 1898 வந்து கண்டறியப்பட்டது. டிஸ்கவரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்கி உறுப்புகள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிலியோ கோல்கி எனப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்டால் 1898 வந்து கண்டறியப்பட்டது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, டிராஃபிக் போலீஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறாங்க, அல்லது கிட்னி ஆஃப் த செல்லுன்னு சொல்லலாம். அதாவது செல்லின் கிட்னி என்று அழைக்கப்படக்கூடிய செல் நுண்ணிருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ். டிராஃபிக் போலீஸ் ஆஃப் த, ஓகேவா? அதாவது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவலன் என்று அழைக்கக்கூடிய செல் நுண்ணிருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்கி உறுப்புகள். இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கோல்கி அப்பாரட்டஸோடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் லைசோசோம். அதாவது செல்வாலும் செல் மெம்பரேனும் லைசோசோம் உருவாகுவதற்கு இந்த கோல்கி உறுப்புகள், அதாவது சிந்தசிஸ்னால் உருவாகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? உற்பத்தி பண்ணுறது. செல்வால், பிளாஸ்மா மெம்பரேன், லைசோசோம், இது மூணும், அதாவது செல்லின் செல் சுவர், செல் படலம் மற்றும் லைசோசோம் உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது வந்து எதுங்க? இந்த கோல்கி உறுப்புகள். இதை விட்டுட்டு இன்னொரு மிக முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சர்க்கரையில் இருந்து
கார்போஹைட்ரேட் தயாரிக்க உதவுகிறது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக நம்ம சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து டைஜஷன் நடைபெற்று என்னவா மாறுது, சிம்பிள் கார்போஹைட்ரேட்டாக மாறுது. அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா எனர்ஜியாக வந்து மாறுது. ஓகேவா? இப்போ வந்து அகைன் வந்து இந்த கோல்கி அப்பேரட்டஸ் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை அகைன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாற்றுது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃப்ரம் சிம்பிள் சுகர். சிம்பிள் சுகர் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் தான் சுகர். ஓகே, சிம்பிள் கார்போஹைட்ரேட்லேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உருவாக்கத்திற்கு என்ன உதவுது, இந்த கோல்கி அப்பேரட்டஸ் வந்து உதவுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டும் இப்போ உருவாச்சு பார்த்தீங்களா, சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உருவாச்சு பார்த்தீங்களா, இந்த கார்போஹைட்ரேட் வந்து யாரு கூட சேர போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதில் 2 வகையான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ஒன்று வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா, இது வந்து புரோட்டீன் சிந்தசிஸில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இது வந்து ஃபேட் சிந்தசிஸில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இங்கே உருவாகக்கூடிய புரோட்டீனும் ஃபேட்டும் ஆல்ரெடி கோல்கி உறுப்புகளை உருவான அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இது ரெண்டும் சேர்ந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைகோ புரதம் மற்றும் கிளைகோலிப்பிடை வந்து உருவாக்குதுங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உருவாகக்கூடிய புரோட்டீனும் ஃபேட்டும் இந்த இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இந்த சிஸ்ஃபேஸ்க்குள்ளே வருதுங்க. இதுக்கு பேர் தான் சிஸ்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க, சிஸ்ஃபேஸ்னு ஒன்று, டிரான்ஸ்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்னு ஒன்று இருக்குது. அடுத்தது செக்ரேட்டரி வெசிக்கல் ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது இந்த இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல் வழியாக சிஸ்பேஸ் வழி, அதாவது இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஓகேவா, இது வழியாக இந்த சிஸ்பேஸ் உள்ள என்ன வருது, கோல்கி அப்பேரட்டஸோடைய மேற்பகுதி, அதாவது சிஸ்பேஸ் வழியாக இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உருவாகக்கூடிய புரோட்டீனும் ஃபேட்டும் வராங்க. ஆல்ரெடி கோல்கே உறுப்பு என்ன உருவாக்கி வச்சுருக்கு, கோல்கே உறுப்பு வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாற்றி வச்சுருக்கு. ஓகே, மாடிஃபை பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த மூணும் சேர்ந்து மாடிஃபை ஆகி, ஓகேவா, இது மூணும் சேர்ந்து மாடிஃபை ஆகி, அதாவது என்ன கிளைகோ புரதம் மற்றும் கிளைகோலிப்பிடாக வந்து மாறுதுங்களா. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து மாடிஃபை ஆகி நல்ல பேக்குடாக ஒரு செல்லோடைய மற்ற பகுதிகளுக்கு வந்து போகுது. அதாவது இந்த டிரான்ஸ்ஃபேஸ் வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகளுக்கு வந்து பரிமாறுகிறது. இதுதான் வந்து கோல்கி உறுப்புடைய மிக முக்கியமான பணி. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உருவாகக்கூடிய புரோட்டீனும் ஃபேட்டும் இந்த சிஸ்பேஸ் வழியாக இதுக்குள்ளே வருதுங்க. வந்து கார்போஹைட்ரேட் கூட சேர்ந்து என்னவா மாறுது, கிளைகோ புரதம் மற்றும் கிளைகோலிப்பிடாக மாறுது. ஸோ இந்த மாடிஃபை பண்ணப்பட்ட மாலிகுல்ஸ் வந்து நல்லா பேக்குடாக என்ன ஆகுது, மற்ற செல்லில் இருக்கக்கூடிய மற்ற இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபேஸ் வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்ரேட்டரி வெசலுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் கோல்கி உறுப்புடைய மிக முக்கியமான பணி. ஓகேவா, இப்போ அடுத்தது லைசோசோம். ஓகேவா, ஸோ லைசோசோம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் டி டுவே. ஓகேவா, லைசோசோம் கிறிஸ்டின் டி டுவே என்பவரால் 1955 வந்து கண்டறியப்பட்டது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் சிங்கிள் லேயர்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் விச் கண்டைன் ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ். அதாவது ஒரு செல் இருக்குங்க. ஸோ அந்த செல்லில் சிங்கிள் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சாக் அப்படின்னா ஒரு பையின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பை உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிங்கிள் லேயர், ஒரே ஒரு லேயர் கொண்ட நிறையா இருக்காது, ஒரே ஒரு லைசோசோம் மட்டும்தான் இருக்கும் செல்லுக்குள்ளே. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சிங்கிள் லேயர்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், உரை வடிவில் லைசோசோம் ஒற்றை அடுக்கினால் ஆன பை போன்ற அமைப்பு ஆகும்.
அந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிட்டிக் நொதிகள் வந்து இருக்கும். ஸோ ஹைட்ரோலிட்டிக் நொதி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இந்த ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இப்போ நம்ம உடம்புல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அது ஒரு வகையான என்சைம்ஸை வந்து சுரக்கும். அது வந்து உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. அதே போல் செல்லுக்குள்ளே டைஜஷன் நடக்கிறது, அதாவது செல்லுக்குள்ளே லைசோசோம்குள்ளே ஒரு வகையான என்சைம்ஸ் வந்து சுரக்கும். இந்த என்சைம்ஸ் வந்து ஒரு வகையான புரதம்ங்க. இது வந்து ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ இந்த டைஜஸ்டிவ் என்சைமை வந்து உருவாக்குவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடு பை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கடின எண்டோபிளாஸ்மிக் வலை தான் இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து உருவாக்குது. இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புரதம். இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸு. இது எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம்குள்ளே இருக்கும். லைசோசோம் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட மிக முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே ஏதோ ஒரு செல்லுக்குள்ளே நச்சுத்தன்மை வந்து பரவுது, இல்லை எங்கேருந்தோ நச்சுத்தன்மை வந்து போச்சு, ஒரு டாக்ஸிக்காக ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய பணியை தான் யார் பண்ணுவா? இந்த லைசோசோம் வந்து பண்ணுவார். அதுதான் இவருடைய மிக முக்கியமான பணி. ஓகேவா? இந்த நொதியானது செல்லை தாக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளை தாக்கி அழிக்கிறது. ஓகேவா? இது வந்து முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து ரொம்ப மெச்சூர் ஆகுது. அதாவது இந்த செல்லுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேவா? இந்த செல் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டு இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதிலிருந்து எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இந்த லைசோசோம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வெடிக்க வச்சுக்கிட்டு, ஓகே, இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு என்சைம்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நச்சுத்தன்மை கொண்ட என்சைம். ஏன்னா இந்த செல்லை தாக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது? இந்த லைசோசோம் கிட்ட இருக்குது. அப்போ இந்த லைசோசோம் வந்து வெடித்து இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து செல்லு ஃபுல்லாக பரவி இந்த மெச்சூர்டு செல்லை, யூஸே இல்லாத இந்த செல்லை வந்து என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா அழிச்சிடும். ஓகேவா? அதனால தான் இதுக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சூசைடல் பேக் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் ஆஃப் த செல்லுடைய ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுடைய தற்கொலை பைகள்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து செல்லுடைய டிஸ்போசல் பேக் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து லைசோசோமுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பெயர். ஓகேவா? இப்போ அடுத்தது சென்ட்ரோசோமை பற்றி படிக்க போகிறோங்க. ஸோ இதுவுமே வந்து செல்லுடைய மிக முக்கியமான செல் நுண்ணுறுப்பு. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோடர் போவெரி என்பவரால் 1888 வந்து கண்டறியப்பட்டது. ஆக்சுவலாக இந்த சென்ட்ரோசோம் என்பது எதில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த செல் வால் அண்ட் செல் மெம்பரேனில் ஒரு பிரிவு பார்த்தோம். செல் வால் என்பது அனிமல் செல்லில் இருக்கவே இருக்காது அப்படின்றத நம்ம படித்தோம். அதே போல் இந்த சென்ட்ரோசோம் என்பது எதில் மட்டும்தான் இருக்கும்? அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பாக்டீரியா செல்லுலையோ இல்லை வந்து பிளான்ட் செல்லுலையோ இல்லை ஃபங்கை செல்லுலையோ இல்லை ஆல்கே செல்லுலையோ எதுலேயுமே இந்த சென்ட்ரோசோம் என்பது இருக்காது. ஓகே, இந்த சென்ட்ரோசோம் என்பது அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இதோட மிக முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு இந்த சென்ட்ரோசோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? It is not bounded by any membrane, consist of 2 central, அதாவது அடுக்குகள் அல்லாத எந்த ஒரு மெம்பரனுமே வந்து இதை சுற்றி இருக்கவே இருக்காது. சென்ட்ரோசோம் 2 சென்ட்ரியோல்களை கொண்டிருக்கும். 2 சென்ட்ரியோல்களை வந்து கொண்டிருக்கும். இது வரைக்கும் பாருங்கள், இது வந்து ஒரு சென்ட்ரியோல், இது வந்து ஒரு சென்ட்ரியோல். ஓகேவா? இங்கே இருக்க பாருங்கள், செல்லில் இது இருக்குது பார்த்தீங்களா, 2 சென்ட்ரியோல்களை வந்து கொண்டிருக்கும். இந்த 2 சென்ட்ரியோல் சேர்ந்து தான் என்ன சொல்கிறோம்? ஒரு சென்ட்ரோசோம் சொல்கிறோம். எந்த ஒரு மெம்பரேனும் இதை சுற்றி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த சென்ட்ரியோல்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் அப்போ இந்த சென்ட்ரியோல்கள் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
சென்ட்ரியோல்கள் ஃபவுண்ட் இன் த சென்ட்ரோசோம் இனிஷியேட் த செல் டிவிஷன். ஓகேவா, அதாவது செல் பகுப்பை, அதாவது சென்ட்ரோசோமில் இருக்கக்கூடிய அந்த 2 சென்ட்ரியோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு செல்லில் செல் பகுப்பை வந்து தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல் டிவிஷனை பற்றி ஒரு சின்னதாக நம்ம படிச்சலாம். இது நம்மளோட புத்தகத்தில் வந்து இருக்காது, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 2 வகையான செல் டிவிஷன் இருக்குங்க. ஒன்று வந்து மைட்டோசிஸு, இன்னொன்று வந்து மியோசிஸு. ஸோ மைட்டோசிஸுக்கு தமிழ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா இழையுறு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் மியோசிஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒடுக்கர் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இது ஆக்சுவலாக கூகுள்லேருந்து எடுத்தது. இழையுறு பிரிவு என்பது ஒரு செல், இதெல்லாம் தேவையில்லை, இந்த பாயிண்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, சாரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இழையுறு பிரிவு என்பது ஒரு செல் மரபணு ரீதியாக ஒத்த 2 செல்களாக பிரியும் நிகழ்வாகும். அதே போல் ஒடுக்கர் பிரிவு என்பது ஒரு செல் 4 ஒற்றைமை செல்களாக பிரியும் நிகழ்வாகும். ஆக்சுவலாக இங்கே ஒரு செல் இருக்குங்க. ஸோ ஒரு செல்லில் மொத்தமாக எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம மனித செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கும். ஸோ இந்த ஒரு செல் வந்து 2 செல்லாக ஒரே டிவிஷன் தான் நடக்கும், ஒரே ஒரு டிவிஷன் மட்டும்தான் நடக்கும். அது வந்து 2 செல்லாக பிரியுது பார்த்தீங்களா, இதுவும் 46 குரோமோசோம் தான் பெற்றிருக்கும், இதுவும் 46 தாய் செல்லில் என்ன குரோமோசோம் இருக்குமோ அதே குரோமோசோம் தான் செல் டிவிஷன் அப்பவும் அந்த 2 புது செல்லும் பெற்றிருக்கும். ஸோ இதுக்கு பேர், இந்த செல் டிவிஷனுக்கு பேர் தானே பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லலாம், இழையுறு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு எங்கெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டிக் செல்லில் வந்து நடக்கும். அதாவது சொமேட்டிக் செல் அப்படின்னா உடல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே, அதாவது செக்ஸ் செல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க செல்களை தவிர்த்து ஆண்களில் இனப்பெருக்க செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை படிச்சிடும். ஓகேவா, அதாவது ஒரு செல் வந்து 46 குரோமோசோமை பெற்றிருக்கும். அது வந்து ஒரே டிவிஷனில் 2 செல்லாக உடையுது. ஓகேவா, அந்த தாய் செல் வந்து என்ன குரோமோசோமை பெற்றிருக்குமோ அதே 46 குரோமோசோமை தான் இந்த 2 செல்லும் பெற்றிருக்கும். இந்த டிவிஷனுக்கு பேர் தான், இந்த செல் பகுப்புக்கு பேர் தான் இழையுறு பிரிவு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு செல் வந்து 46 குரோமோசோமை வந்து பெற்றிருக்கும். இந்த செல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனாக நடக்குங்க. முதல் டிவிஷனில் வந்து 46 குரோமோசோமாக 2 செல் வந்து உருவாகிடும். அகைன் வந்து இந்த செல் வந்து 2வது டிவிஷனில் வந்து 23 குரோமோசோம், அதே போல் 23 குரோமோசோம். இங்கே பாருங்கள், ஒரு செல் வந்து மரபணு ரீதியாக ஒத்த 2 செல்களாக பிரியும் நிகழ்வு தான் என்ன சொன்னாங்க, மைட்டோசிஸ் அப்படின்னு நம்ம படித்தோமா. அதே போல் ஒரு செல் வந்து, அந்த ஒரு செல் 46 குரோமோசோம் கொண்ட ஒரு செல் வந்து 23 அதாவது 4 செல்லாக பிரிகின்ற நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மியோசிஸ், ஒடுக்கர் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் செல்களில் வந்து நடக்கக்கூடியது. இது வந்து இனப்பெருக்க செல்களில் நடக்கக்கூடிய டிவிஷன். இனப்பெருக்க செல் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் செல்லு, பெண்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக் செல், அண்ட செல்லு, விந்து செல்லில் என்ன மாதிரியான செல் டிவிஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மியோசிஸ் டிவிஷன் தான் நடக்கும். இதை தவிர்த்து இந்த இந்த ஜெர்ம், இதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜெர்ம் செல்லை தவிர்த்து, இந்த இனப்பெருக்க செல்களை தவிர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா செல்களையும், கை செல்லாக இருக்கட்டும், கால் செல்லாக இருக்கட்டும், உடல் செல்லாக இருக்கட்டும், எல்லா செல்கள்லையுமே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டிவிஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோசிஸ், இழையுறு பிரிவு டிவிஷன் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எதுவும் ரொம்ப டெப்த்தாலாம் போக தேவையில்லை. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்தது சென்ட்ரோசோம் படித்தாச்சு. சென்ட்ரோசோமோட மிக முக்கியமான படித்தாச்சு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. இப்போ அடுத்தது மிக முக்கியமான செல் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸுங்க. ஓகேவா, நியூக்ளியஸை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌனு, 1831. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ராபர்ட் ப்ரௌன் கொஷின்னு. அடுத்தது வந்து இந்த ஜேஇ பர்கன்ஜி 1839 கண்டுபிடிச்சார பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம், அந்த இன்வென்ஷனு. இந்த மாதிரி எல்லா நுண்ணுறுப்புகளுடைய இன்வென்ஷன், அதோட இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌன் என்பவர் 1831 வந்து கண்டுபிடிக்கிறாரு.
ஓகேவா. ஸோ செல்லில் நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்குதுன்னு நம்ம படித்தோம். ஓகேவா. ஸோ நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், லைசோசோம் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்கி அப்பரட்டஸ் இருக்கும், சென்ட்ரோசோம் இருக்கும். இது எல்லாமே நம்ம படித்தோம். எல்லா நுண்ணுறுப்புகள் இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய உள் நுண்ணுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தாங்க. செல்லுடைய மிகப்பெரிய நுண்ணுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்தது இட் கண்ட்ரோல் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூக்ளியஸ் தான் செல்லுடைய மற்ற ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே, செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தாங்க. அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல் ரூம் ஆஃப் த செல்லு இல்லை கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல், கட்டுப்பாட்டு அறை, செல்லின் கட்டுப்பாட்டு அறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பிரெயின் ஆஃப் த செல் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது மேனேஜர் ஆஃப் த செல் என்றும் அழைக்கப்படுகிறது. செல்லின் மேலாளர் எனவும், செல்லின் மூளை எனவும், செல்லின் கட்டுப்பாட்டு அறை என்றும் அழைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தான். ஏன் இந்த நேம் கொடுக்குறோம், ஏன்னா இந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா மற்ற அனைத்து ஆக்டிவிட்டியும் கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தான். ஓகேவா. மேலும் இது கோள வடிவத்தை கொண்ட இரட்டை அடுக்கு படலமாகும். ஓகே, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இரட்டை அடுக்கு கொண்ட ஒரு படலம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஓகே, இட் இஸ் அ டபுள் லேயர்டு மெம்பரேன் ஹேவிங் எ ஷேப் ஆஃப் ஸ்பெரிக்கல். கோள வடிவத்தை கொண்ட இரட்டை அடுக்கு படலமாகும். நியூக்ளியஸ் வந்து இரட்டை அடுக்கு படலத்தால் உருவானது. இட் வாஸ் த வெல் டெவலப்டு இன்டர்னல் ஆர்கனல் ஆஃப் த செல். ஓகேவா. ஸோ அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண் உறுப்புகள்லே ரொம்பவே டெவலப்டு உள்ளுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தான். ஸோ இந்த நியூக்ளியஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உட்கரு படலம். இந்த லேயர் இருக்க டபுள் லேயர்டு மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் உட்கரு படலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விடை நம்ம என்ன சொல்கிறோம், உட்கரு சாறுன்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குமா, உட்கரு கோலம் இருக்கும். அதாவது இந்த சென்டர் ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நியூக்ளியோலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸோடைய சென்டர் ஸ்பாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உட்கரு கோலம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நான் சொன்னேன், இந்த நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் வந்து இருக்கும். ஓகேவா. இதுதான் என்ன பண்ணும், அதாவது நியூக்ளியஸ் கண்டைன் ஜெனிட்டியல் மெட்டீரியல் லைக் டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், குரோமோசோம் இருக்கும். இதெல்லாம் எதற்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஜெனட்டிக் பிஹேவியர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஓகேவா. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் போன்ற மரபு சார்ந்த பொருட்கள் உட்கருவினில் காணப்படுவதனால் செல்லின் உட்கரு ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை கடத்துகிறது. ஆல்ரெடி நம்ம குரோமோசோம் போன கிளாஸில் நம்ம படித்தோம். குரோமோசோம் படிக்கும்போது நான் என்ன சொன்னேன், செல்லு இருக்கும், செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த செல்லில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு குரோமோசோம் வந்து இருக்கும்னு சொன்னேன். நிறைய குரோமோசோம் இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். குரோமோசோம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மற்றும் புரதத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அகைன் இதுக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மணி போன்ற அமைக்கு பேர் தான் என்ன நம்ம படித்தோம், ஜீன்னு நம்ம படித்தோமா. ஸோ இதுக்குள்ளே தான் டிஎன்ஏ, இது டிஎன்ஏவால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ குரோமோசோம் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தாச்சு. அந்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நியூக்ளியஸில் வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்த பார்ட்டுக்கு வந்து போயிடலாம். அடுத்தது என்ன இருக்குது, வேக்யூல்ஸு, நுண்குமிழ். இன்னும் ஒரு 2-3 பார்ட் தான். வேக்யூல்ஸ் அந்த பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. கிளாஸ் முடிய போகுது. ஓகே. வேக்யூல்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்லில் ஒரு மிகப்பெரிய எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடையும் லிக்விடையும் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வேக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பரேன் ஃப்ளூயிட்
ஃபில்டு பவுண்டட் பை எ சிங்கிள் மெம்பரேன். இது திரவத்தால் நிரப்பப்பட்டு ஒற்றை அடுக்கு கொண்ட மென் படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். மிகப்பெரிய ஸ்பேஸில் ஒரு எம்டி செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்யூல். இதில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் லிக்விடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது வந்து ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டெட் செல், அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகளில் இது வந்து இறந்து காணப்படக்கூடிய ஒரு நுண்ணுறுப்பு, டெத்து செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர் டாக்ஸிக் மெட்டபாலிக் வேஸ்ட். ஓகேவா, அதாவது டாக்ஸிக் மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்னா செல்லில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூல். ஓகேவா, இது வந்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் பெருசாக இருக்குமா இல்லை பிளான்ட் செல்லில் இந்த செல் நுண்ணுறுப்பு வந்து இந்த வேக்யூல் வந்து அதாவது நுண்குமிழ்கள் வந்து பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் செல்லில் தான் இதோட சைஸ் என்பது ரொம்பவே பெருசாக இருக்கும் வென் கம்பேர் டு அனிமல் செல். விலங்கு செல்லுடன் ஒப்பிடும்போது தாவர செல்லில் இது பெரியதாக காணப்படுகிறது. இதோட மிக முக்கியமான பணி என்ன சொன்னேன், இட் ஸ்டோர்ஸ் தி டாக்ஸிக் மெட்டபாலிக் வேஸ்ட். ஓகேவா, இது நச்சுத்தன்மை கொண்ட வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை சேமிக்கிறது. இது வந்து செல்லில் இருக்கக்கூடிய நுண் உறுப்புகளில் இது வந்து இறந்த நுண் உறுப்பாகும். ஓகேவா, இதில் இதோட லேயர் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே சாலிட் அண்ட் லிக்விட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்தது இந்த செல் நுண் உறுப்புகளுடைய கடைசி நுண் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிட் கணிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எதில் மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் மற்றும் ஆல்கே செல்லில் மட்டும்தான் இந்த கணிகங்கள் என்பது இருக்கும். அனிமல் செல்லில் இந்த கணிகங்கள் இருக்கவே இருக்காது. அதே போல் சென்ட்ரோசோம் என்பது எதில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி பிளான்ட் செல்லில் இருக்காது. அதே போல் பிளாஸ்டிக் கணிகங்கள் என்பது பிளான்ட் செல் மற்றும் ஆல்கே செல்லில் மட்டும்தான் இருக்கும். விலங்கு செல்லில் இந்த கணிகங்கள் காணப்படாது. இது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரேன் ஆர்கனல். ஓகேவா, ஸோ டபுள் மெம்பரேன் ஆர்கனல் அதாவது 2 லேயர் கொண்ட ஆர்கனல். ஓகேவா, இது வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து 3 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட்டு, இன்னொன்று வந்து குரோமோபிளாஸ்ட்டு, இன்னொன்று வந்து லீகோபிளாஸ்ட்டு. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இந்த குரோமோபிளாஸ்ட் வந்து அதாவது கொஷின் கேட்பாங்க, செல் நுண் உறுப்புகளில் வந்து கலர்டு இது வந்து கலர்லெஸ்ஸு, கலர்டு பிளாஸ்டிட் எதுன்னு கேட்டாங்கன்னா குரோமோபிளாஸ்ட்டை வந்து சொல்லணும். ஆக்சுவலாக இந்த குளோரோபிளாஸ்ட்டுமே வந்து கலர்டு பிளாஸ்டிடில் தான் வரும். அதே போல் வந்து இந்த லீகோபிளாஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிட். ஓகே, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம், இதோட தமிழ் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதோட மிக முக்கியமான பணி என்ன பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்ட்டில் ஒரு பிக்மெண்ட் வந்து இருக்குங்க. அந்த பிக்மெண்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் எனப்படுகின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேவா, அதாவது தாவரங்கள் வந்து பச்சை நிறமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்மெண்ட்டு தான் காரணம். ஓகேவா, ஸோ இந்த குளோரோபிளாஸ்டோடைய மிக முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸுங்க. ஓகேவா, அதாவது சன்லைட்டை வந்து ட்ராப் பண்ணி சன்லைட்டை வந்து அக்செப்ட் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, இவை ஒளி சேர்க்கையில் ஈடுபடும் பச்சை தாவரத்தில், ஓகேவா, எல்லா பச்சை தாவரமே என்ன பண்ணும், ஒளி சேர்க்கையில் வந்து ஈடுபடும். ஓகேவா, ஒளி சேர்க்கையில் ஈடுபடும் பச்சை தாவரத்தில் காணப்படும் பச்சை நிறமியாகும் இந்த குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, இந்த நிறமியோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா குளோரோஃபில் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, எனவே இது செல்லின் சமையலறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கிச்சன் ஆஃப் த செல். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து உதவுது பார்த்திங்கன்னா. ஃபோட்டோசிந்தசிஸ் என்பது என்ன, பிளான்ட் வந்து ஃபுட்டை தயாரிக்கிற ப்ராசஸ் பேர் தான், சன்லைட்டை பயன்படுத்தி ஃபுட்டை தயாரிக்கிற பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால தான் இதை வந்து கிச்சன் ஆஃப் த செல்லுன்னு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது தாவரத்திற்கு பச்சை நிறத்தை வழங்குகிறது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய இந்த குளோரோஃபில் எனப்படுகின்ற நிறமி தான் இதுக்கு காரணம். அதே போல் குரோமோபிளாஸ்ட், ஓகே, நிறந்தாங்கி அப்படின்றது இதோட தமிழ் மீனிங்கு. இது வந்து ஒரு பிக்மெண்ட்டை வந்து வச்சுருக்குங்க. அதாவது
தாவரத்துடைய மற்ற பகுதி இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூவாக இருக்கட்டும், பூ பூக்கிற கலராக இருக்கட்டும், இல்லை பழம் பழுக்கிற கலராக இருக்கட்டும், ஓகேவா. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோபிளாஸ்ட் தான். ஓகேவா. இது என்ன வகையான பிக்மெண்ட்டை வந்து கொண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கலருக்கும் ஒரு பிக்மெண்ட் வந்து பிளான்ட் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு குளோரோஃபில் எனப்படுகின்ற பிக்மெண்ட் காரணம். அது வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில்ல வந்து இருக்கும். குளோரோஃபில்ல அதாவது குளோரோபிளாஸ்ட்டில் வந்து இருக்கும். அதே போல் ஒரு மரத்தோடைய ஒரு தாவரத்தோடைய பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோபிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேரட்டினின் எனப்படுகின்ற நிறமி தான் காரணம். அடுத்தது இந்த லீகோபிளாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நிறமற்றது. இதோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, உணவு, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னால் உருவாகக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபுட்டை வந்து அதாவது ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இந்த வடிவில் சேமிக்கக்கூடிய பணியை தான் யார் பண்ணுறா, இந்த வெண்கணிகம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கலர்லெஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா. கலர்லெஸ் பிளாஸ்டிட் எது, கலர்லெஸ் அதாவது நிறமற்ற கடிகங்கள் எது, நிறமுள்ள கணிகங்கள் எது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம படித்தாச்சு. ஸோ செல் வால்னால் என்ன, செல் மெம்பரேன்னா என்ன, சைட்டோபிளாசம்னா என்ன, அடுத்தது குரோமோசோம்னா என்ன, அடுத்தது ரைபோசோம்னா என்ன, இந்த 5 மிக முக்கியமான உறுப்பு தான் ப்ரோகேரியாட்டிக்லையும் இருக்கும், யூகேரியாட்டிக்லையும் இருக்கும். ஓகே. ப்ரோகேரியாட்டிக்கில் இந்த 5 மட்டும்தான் இருக்கும். யூகேரியாட்டியில் எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அடுத்தது இந்த நியூக்ளியர் பிளாசம், புரோட்டோபிளாசம்லாம் அதெல்லாம் வந்து உட்பிரிவு, அதெல்லாம் நம்ம படித்தது. மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இருக்கும். அடுத்தது வந்து கோல்கி அப்பாரட்டஸ் வந்து இருக்கும். அடுத்தது லைசோசோம் வந்து இருக்கும். அடுத்தது சென்ட்ரோசோம் வந்து இருக்கும். நியூக்ளியஸ் வந்து இருக்கும். பிளாஸ்டிட்ஸ் வந்து இருக்கும். வேக்யூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த 5 நுண்ணுறுப்புகள் இல்லாமல் மற்ற நுண்ணுறுப்புகள் எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் செல்லில் வந்து இருக்கும். எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம படித்தாச்சு. ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட டாப் டு பாட்டம் வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ அதனால் இந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு படித்தா போதும். ஏன்னா குரூப் டிக்கு படிக்கிறவங்க, இல்லை என்டிபிசிக்கு படிக்கிறவங்க, இல்லை வேறு எந்த ரயில்வே எக்ஸாமுக்கு படித்தாலும் இது மோர் தென் எனஃப் ஃபார் எனி ரயில்வே எக்ஸாம். ஓகேவா. ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு இதோட முடிஞ்சு போச்சு. செல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 லெசன் வந்து போட்டிருக்கோம். பார்ட் நம்பர் 1, பார்ட் நம்பர் 2 2ஆக போட்டிருக்கோம். தயவு செஞ்சு 2 பார்ட்டுமே படித்தா மட்டும்தான் செல் வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பாட்டனியில் இன்னொரு லெசனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட்டு போடுங்க. ஓகேவா. நீங்கள் கமெண்ட் அதிகமாக போடும்போது, நீங்கள் லைக் அதிகமாக பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த ஸ்பைரல் பைண்டிங்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா.